ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். நாம் இன்னைக்கு 12 கீழ்கணக்கு நூல்களை பற்றி பார்க்கலாம். 12 கீழ்கணக்கு நூல்களை மொத்தம் 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. அறநூல், அகம்நூல், புறம்நூல். அறநூல்கள் அப்படின்னா நீதி நூல்கள்னு சொல்லலாம். அறநூல்கள் மொத்தம் 11 நூல்கள் இருக்கு. அகம் பற்றியது 6 நூல்கள் இருக்கு. புறம் பற்றியது ஒரே ஒரு நூல் தான் இருக்கு. மொத்தம் இந்த 18 நூல்கள் தான் 12 கீழ்கணக்கு நூல்கள்னு சொல்றாங்க. அறநூல்கள் அப்படின்னா என்னென்ன நூல்கள் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னா 40, இனியவை 40, திரிகடுகம், ஆசாரக்கோவை, பழமொழி 400, சிறு பஞ்சமூலம், ஏலாதி, முதுமொழிக்காஞ்சி, திருக்குறள். இந்த 11 நூல்களுமே அறநூல்கள். அகநூல்களை பற்றி பார்க்கலாம். ஐந்திணை 50, ஐந்திணை 70, திணைமொழி 50, திணைமாலை 150, கார் 40, கைநிலை 40. இந்த 6 நூல்களுமே அகநூல்கள். களவழி 40, களவழி 40 ஒரே ஒரு நூல் மட்டும்தான் புறநூலுக்கு கீழே வருது. இன்னைக்கு நம்ம நாலடியாரை பத்தி பார்க்கலாம். நாலடியாரை 7th செகண்ட் டைம்ல கொடுத்துருக்காங்க. வாங்க புக்ஸ்ல இருக்கிற நாலடியாரை பத்தி பார்க்கலாம். அழியா செல்வம் அப்படிங்கிற தலைப்பு கீழே நாலடியார் பத்தின தகவல்கள் கொடுத்துருக்காங்க. வாங்க பார்க்கலாம். சமண முனிவர்கள் எழுதிய பாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க. வைப்புலி கோட்படா வாய்த்தீயிற் கேடில்லை, மிக்க சிறப்பின் அரசர் செறின்வவ்வார், எச்சம் என ஒருவன் மக்கட்கு செய்வன, விச்சை மற்ற அல்ல பிற. இந்த பாடலை எழுதியவர்கள் சமண முனிவர்கள். இந்த பாட்டோட சொல்லும் பொருளும் பார்க்கலாம். வைப்புலி அப்படின்னா பொருள் சேமித்து வைக்கும் இடம். வைப்புலி பொருள் சேமித்து வைக்கும் இடம். கோட்படா ஒருவரால் கொல்லப்படாது. வாய்த்து ஈயில் வாய்க்கும்படி கொடுத்தலும். விச்சை அப்படிங்கிற சொல்லோட பொருள் பார்த்தீங்கன்னா கல்வி. கல்வியை தான் விச்சை அப்படின்ட்டு இந்த பாடல் மூலம் நமக்கு சொல்றாங்க. இந்த பாட்டோட பொருள் பார்க்கலாம். கல்வியை பொருள் போல வைத்திருப்பினும் அது பிறரால் கொல்லப்படாது. நம்ம கல்வியை ஒரு பொருள் மாதிரி வச்சிருந்தாலுமே அது நம்ம கிட்ட இருந்து யாராலையும் திருடிட்டு போக முடியாதுன்னு சொல்றாங்க. ஒருவருக்கு வாய்க்கும்படி கொடுத்தாலும் குறைவுபடாது. நம்ம மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்தாலுமே நமக்கு அறிவு வளருமே தவிர அறிவு குறையாது அப்படின்னு சொல்றாங்க. மிக்க சிறப்பினை உடைய அரசராலும் கவர முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதிகாரமிக்க அரசராலுமே நம்ம கிட்ட இருக்கிற கல்வியை கவர முடியாதுன்னு சொல்றாங்க. ஆதலால் ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வியே ஆகும், மற்றவை செல்வம் ஆகா அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வி தான், மற்ற செல்வங்கள் எல்லாமே செல்வங்கள் ஆகாது அப்படின்ட்டு சொல்றாங்க சமண முனிவர்கள். நூல்வெளி. நூல்வெளி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். இதுல இருந்து கண்டிப்பா கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க. நாலடியார் சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்ட நூலாகும். இந்நூல் 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. இது 100 வெண்பாக்களால் ஆனது. இந்த நாலடியார் வெண்பாக்களால் ஆன நூல். நாலடியாரின் பாவகை வெண்பா. இந்நூலை நாலடி 400 என்றும் வேளாண் வேதம் என்றும் அழைப்பர். அதாவது நாலடியாரின் வேறு பெயர்கள் நாலடி 400, வேளாண் வேதம். திருக்குறள் போன்றே அறம்பொருள் இன்பம் என்னும் முப்பால் பகுப்பு கொண்டது. திருக்குறள் எப்படி அறம்பொருள் இன்பம் அப்படின்னு 3 வகையா பிரிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நாலடியாரை 3 வகையா பிரிச்சிருக்காங்க. இந்நூல் திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படுவதை 4ம் 2ம் சொல்லுக்குருதி என்னும் தொடர் மூலம் அறியலாம் அப்படின்னு சொல்றாங்க. 4ம் 2ம் சொல்லுக்குருதி அப்படின்னா 4 அப்படின்னா நாலடியாரை குறிக்குது, 2 அப்படின்னா திருக்குறளை குறிக்குது. ஏன்னா நாலடியார் 4 வரிகளால் பாடப்பட்ட பாடல்களை கொண்டது. திருக்குறள் 2 அடிகளால் பாடப்பட்ட பாடல்களை கொண்டது. இதுதான் இதோடைய காரணம். புக் பேக் கொஸ்டினை பத்தி பார்த்துடலாம். ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வி. கல்வி தான் நம்ம குழந்தைங்களுக்கு சேர்த்து வச்சுட்டு போகணும்னு சொல்றாங்க. கல்வியை போல் டேஸ் செல்வம் வேறில்லை, உயர்வில்லாத செல்வம் வேறு இல்லை. வாய்த்தீயின் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வாய்த்து கூட்டல் ஈயின். ஆப்ஷன் ஆ. கேடில்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கேடு கூட்டல் இல்லை. ஆப்ஷன் இ. இ. எவன் கூட்டல் ஒருவன் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எவன் ஒருவன். ஆப்ஷன் இ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.